பேசுவேன். நான் ஆண்டவரை குறித்து பெருமையாக பேசத மற்ற எல்லாரும் பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நான் ஆண்டவரை பற்றி பேசுவதை பார்த்து மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மூன்றாவது இறைவார்த்தை, என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவருடைய பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துங்கள். நான் மட்டும் கடவுளை புகழ்ந்த போதாது, எல்லாரும் சேர்ந்து கடவுளை புகழ்வோம் வாங்க என்று அழைக்கிறார். நான்காவது இறை வார்த்தை, துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். தொடர்ந்து ஐந்தாவது இறை வார்த்தை, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியா மெலிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை. ஆறாவது இறை வார்த்தை கடைசியா, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். இப்போ இந்த திருப்பாடலுடைய தலைப்பு கவனிங்க, கடவுளின் கருணையை புகழ்தல். அதுக்கு கீழே 2 லைன் வச்சிருப்பாங்க, அந்த வார்த்தையை படிங்க. தாவீதுக்கு உரியது, இந்த பாடல் தாவீது மன்னனுக்கு உரியது. அமலேக்கின் முன் பித்து அவரை துரத்திவிட, பித்து அவரை பிடித்து பிடித்தவர் போல தம்மை காட்டிய போது அவன் அவரை துரத்திவிட அவர் வெளியேறினார். இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த பாட்டு தாவீது மன்னன் எப்போ பாடினார் என்றால், சவுல் மன்னன் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறான். ஏன் கொலை செய்ய முயற்சித்தான் நமக்கு தெரியும். கோலியாத்தை தாவீது சாகடிக்கிறார். மக்கள் எல்லாரும் அரசனை புகழாம தாவீதை புகழ்கிறார்கள். சவுலுக்கு கோபம் வருது, பொறாமை வருது, இந்த தாவீதை எப்படியாவது ஒழிக்கணும். எனவே தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி தாவீதை கொலை செய்ய துடிக்கிறார். இப்போ தாவீது பயந்துட்டு உயிருக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஓடுகிறார். அப்படி போகிற போது அவர் இன்னொரு நாட்டுக்கு போகிறார். அந்த நாட்டில் அவர் எப்படியா தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கிற போது அந்த நாட்டு மன்னன் அவனை கண்டுபிடித்து விடுகிறான். இவன் தாவீது அல்லவா, கோலியாத்தை சாகடித்தவன் அல்லவா, இப்ப நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறான், இவன் நம்மை எல்லாம் வென்று நம்மை கொலை செய்வான், எனவே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தாவீது மன்னன் என்று கண்டுபிடிச்ச உடனே தாவீது என்ன பண்ணுவார் அப்படின்னா, பைத்தியம் போல நடிப்பார், பித்து பிடித்தவனை போல நடிப்பார். நான் தான் தாவீது, நான் தான் கோலியாத்தை சாகடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டா போட்டு தள்ளிடுவாங்க. எனவே அவர்களுக்கு முன்பாக தாவீது பைத்தியக்காரனை போல நடிப்பார், அப்படியே ஒன்றும் தெரியாத போல பித்து பிடித்தவனை போல நடிப்பார். எனவே உண்மையாக நம்பிடுவாங்க, தாவீதுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்பி அங்கிருந்து துரத்தி விடுவார்கள். அங்கிருந்து ஓடி வெளியே வந்த பின்னாடி தான் இந்த பாட்டு பாடுகிறார். பாருங்க, சவுல் மன்னன் கொலை செய்ய போறான், இன்னொரு மன்னன் கிட்ட மாட்டிக்கிறான், அவனும் கொலை செய்ய போறான். இப்போ பைத்தியம் போல நடிக்கிறாரு, நடிச்சுட்டு தப்பிச்சுட்டு வெளியே வராரு. அந்த சமயத்துல ஒரு மனுஷனால இப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரை நான் எக்காலும் போற்றுவேன், ஆண்டவரை நான் எக்காலும் போற்றுவேன், அவருடைய புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நான் என்ன தப்பு பண்ணேன்? கோலியாத்தை சாகடிச்சேன், மன்னனுக்கு விட ஒரு பாதுகாப்பு கொடுத்தேன், நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன், நான் நல்லதானே செஞ்சேன். ஏன் கடவுளே எனக்கு இந்த சோதனை? ஏன் கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை? நான் உயிருக்கு ஓடி ஓடி பயந்து ஓட வேண்டியிருக்கு, நீ பண்ணது சரியா? இப்படி என்னை கைவிட்டுட்டீங்களே, நல்லது தானா? கடவுளை அப்படியாக தாவீது பேசல, மாறாக சொல்கிறார், ஆண்டவரை நான் இன்னும் போற்றுவேன். அப்பதான் அந்த வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எப்போதும். இப்ப நான் துன்பத்தில் இருக்கிறேன், ஆனாலும் கடவுளை போற்றுவேன், அவருடைய பெயரை நான் உச்சரிப்பேன், அவரை நான் பெருமைப்படுத்துவேன், நான் அவரை போற்றி புகழ்வேன். ஏனென்றால் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி புகழ்ந்தார். நான் பிச்சைக்காரனா பைத்தியம் பிடிச்சோம் போல பித்து பிடிச்சோம் போல நாங்க நடிக்கிற போது என் சூழ்நிலையை அந்த தேவனும் உணர்ந்து கொண்டார், புரிந்து கொண்டார். என்னை அவர் காட்டி கொடுக்கல, என்னை காப்பாற்றினார். ஆண்டவரை நோக்கி நான் வேண்டுதல் செய்தேன், அவர் என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். தாவீதுடைய சூழல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில
கடவுள் தனக்கு உதவி செஞ்சது நினைச்சு இந்த திருப்பாடலை பாடுறாரு. இந்த திருப்பாடலுக்கு பேர் வச்சாங்க கடவுளின் கருணையை தாவீது புகழ்ந்து பாரு. கடவுள் என் மேல இரக்கம் வச்சாரு, என்னை காப்பாத்தினாரு. பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய ஒரு 15-16 நாட்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தாவீதை போல பல இடங்களில் பல நேரங்களில் நாம் பல்வேறு இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறோம். ஆனாலும் கடவுளுடைய கருணை, கடவுளுடைய மாபெரும் இரக்கம் நம்மை பாதுகாத்திருக்கிறது. ஆண்டவருக்கு தாவீதோடு நாம் நன்றி சொல்வோம். ஒருவேளை இப்போ கூட நம்முடைய சூழ்நிலை சரியில்லை, நம்முடைய குடும்ப சூழல் சரியில்லை, கஷ்டத்துல தான் இருக்கிறேன், பிரச்சனையில தான் இருக்கிறேன், மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறேன், ஆனாலும் கூட நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை போற்ற வேண்டும். ஏன்னா தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடவுளை போற்றினார். நாம் எப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், கடவுளை ஆராதிப்போம் அப்படின்னா, எல்லாம் நல்லது நடக்கிற போது, என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்போது நான் கடவுளை ஆராதிப்பேன். என் வாழ்க்கையில கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் வருகிற போது, கொஞ்சம் துன்பம் வருகிற போது கடவுளை நான் மறந்து விடுகிறேன், கடவுளை நான் புகழுவதில்லை, கடவுளை நான் துதிப்பதில்லை. ஆனால் தாவீது சொல்றாரு, எப்போதும் நான் கடவுளை போற்றுவேன், எல்லா நேரத்திலும் ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன், எல்லா வேலையிலும் ஆண்டவருடைய உதவியை நான் கேட்பேன். எழுந்து நிற்போம், ஆண்டவரை புகழக்கூடிய நேரம். பிரியமானவர்களே, யாரெல்லாம் தாவீதை போல இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தான் என்று உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எப்போதும் என் கடவுள் எனக்கு உதவியாகத்தான் இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார் என்று நம்புகிறீர்களோ, அவர்கள் எல்லோருமே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்முடைய புகழ்ச்சியை, நம்முடைய ஆராதனையை, நம்முடைய நன்றியை, நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய அனைத்து விதமான போற்றுதலை ஆண்டவருக்கு சமர்ப்பித்து பாடுவோம். பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எல்லோரும் சேர்ந்து மீண்டுமாக, நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். மீண்டுமாக, நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். தாவீது மன்னன் சொல்கிறான், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கடினார். நான் துன்பத்திலே ஆண்டவரை கூவி அழைத்தேன், ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என சொல்லி அழைத்தேன், ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்தேன், அவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டறினார். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே,
புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. என்ற தேவன் தாவீதின் காப்பகமாய் இருந்தார். என்ற தேவன் தாவீதுடைய புகலிடமாய் இருந்தார். ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றினார். இதோ இந்த நாளிலே ஆண்டவரை தேடி வந்திருக்க அருமையான பிள்ளைகளே, இந்த தேவன் உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். காப்பகம் தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய புகலிடமாய் அவரே புகலிடமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய தஞ்சம் புகுவோம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், பாடுவோம். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாளோர் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாளோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு மிக பெரியது, அளவில்லாதது. தாயின் வயிற்றில் இருக்கிற போதே கடவுள் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் தேர்ந்து கொண்டார். கடவுளில் இருக்கிற போதே கர்த்தர் நம்மை பராமரித்தார், பாதுகாப்பு தந்தார். எந்த குறையும் இல்லாமல் ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் நம்மை பிறக்க செய்தார். குழந்தை முதல் இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆண்டவருடைய பாதுகாப்பை நினைத்து நன்றியோடு பாடுவோம். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர், நான் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர், குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர், ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது உற்சாகமாய் என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன்,
உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். தாவீதின் வாழ்க்கையில துன்பங்கள், நெருக்கடிகள், சாவினுடைய எல்லைகள், சாவின் பள்ளத்தாக்குகள், உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலையிலும் கூட தாவீது ஆண்டவரை பார்த்து, நான் ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன், அவருடைய பெயர் என் நாவில் எப்போதும் ஒலிக்கும் என்று தாவீது தன் துன்பமான, கஷ்டமான, வேதனையான, பிரச்சனைகள் நிறைந்த, உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில ஆண்டவரை துதித்தார். அதனால் ஆண்டவர் அவருடைய துன்பத்தில எப்போதும் துணையாக இருந்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார் என்று தாவீது சொன்னார். பிரியமான இந்த காலை பொழுதுல ஆண்டவருக்கு முன்னாடி வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். தாவீதை போல உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில சவுலை போல கொல்ல வேண்டும் என்று சொல்லி எதிரிகள் உங்களுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கலாம், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கலாம், உங்களுடைய நிம்மதியை குலைக்கலாம், உங்களுடைய குடும்பத்தினுடைய அமைதியை அவர்கள் தடுக்கலாம். சவுலை போல தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று எப்படி அவரை துரத்தி சென்றாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையிலும் கூட தொடர்ந்து கொண்டே வந்திருக்கலாம். ஏதோ தாவீது யாருடைய உதவியும் நாடல, அவர் வேண்டி ஜெபித்ததெல்லாம் கடவுளை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, என் துன்பத்தை பார், என் கஷ்டத்தை பாரும், என் வேதனையை பாரும், என் நிலைமையை பாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தார். ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் செவி சாய்க்க வந்திருக்கிறார். உங்கள் வேதனையை, உங்க கஷ்டத்தை, பிரச்சனையை செவி சாய்க்கும் கடவுளாக இங்கே இருக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உற்று பார்த்து ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கஷ்டத்தோடு வந்திருப்பீங்க, கவலைகளோடு தான் வந்திருப்பீங்க, பலவிதமான நெருக்கடிகள், பிரச்சனைகளோடு தான் வந்திருப்பீங்க. அமர்ந்து கொள்வோம், இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு எரிகோ நகருக்கு போய் கொண்டிருப்பார். பார்வையற்ற ஒரு மனிதன் அந்த எரிகோ நகரிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு பார்வை கிடையாது. இயேசு அந்த பக்கமா போறாரு அப்படின்னு கேள்விப்படுகிறான். ஆனா இயேசுவை பார்க்க முடியாது. எந்த தொலைவில் இருக்க, எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்க அவனுக்கு தெரியாது. ஆனா இயேசு போகிறார் என்பதை கேள்விப்படுகிறான். எனவே அவன் உரக்க கத்தினான். வேதம் சொல்கிறது உரக்க கத்தினான். ஏனென்றால் இயேசுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அவனுக்கு தெரியாது. ஒருவேளை இயேசு ரொம்ப தொலைவில் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு கத்துகிறான். ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும். அவன் கத்தல் சத்தத்தை கேட்டு எல்லாரும் அமைதியாரு, ஏன் கத்துற அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று மீண்டும் உரக்க கத்தினான். இன்னும் அதிகமாய் கத்தினான். ஆண்டவர் அவன் அழைத்ததை செவி கொடுத்தார். அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க என்று சொன்னார். அவன் இயேசுவிடம் வந்தான், பார்வையை பெற்றான். பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கு இருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவரை அழைக்க வேண்டும், கூப்பிட வேண்டும். ஆண்டவரை என் மீது இரக்கம் வையும் என்று அவருடைய உதவியை கேட்க வேண்டும். வெறுமனே மண் சிலைகளாக, கற்சிலைகளாக இங்கே நாம் அமர்ந்து கொண்டிருப்பதனால் பயனில்லை. வேடிக்கை பார்ப்பதனால் பயனில்லை. அந்த எரிகோ நகர அருகாமையில நிறைய பேர் பிச்சை எடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் எரிகோ நகரம் மிக வளமையான, செல்வம் மிகுந்த நகரம். அதுக்குள்ளே போகிறவர்கள், வருகிறவர்கள் நிச்சயமாக பிச்சை போடுவது வழக்கம். அப்ப நாம் யோசிக்க வேண்டும், அந்த பத்திமையோ என்ற அந்த பிச்சைக்காரன் மட்டும்தான் அங்கு இருந்திருப்பானா?
ஒரே ஒரு பிச்சைக்காரன் அங்கே இருந்து பணம் நிச்சயமாக கிடையாது. நிறைய பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் கூவி அழைத்தது அந்த ஒருவன் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று பணத்தின் மீது கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அவங்கள் மற்றவருடைய உதவியை கேட்டாங்க, எனக்கு காசு போடுங்க காசு போடுங்க. ஆனால் இவன் மட்டும்தான் ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஆண்டவரை எனக்கு நீங்க கொடுங்க, இந்த காசு பணமெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பார்வை வேணும். பெருசா கேட்டான். காசு இன்னைக்கு இருக்கும் போயிடும், ஆனால் பார்வை எனக்கு வேணும். பெருசா கேட்டான். அது உறக்க கத்தினான், வாய் விட்டு செவித்தான். ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். பிரியமானவர்களே, நாம் ஜெபித்தால்தான் ஆண்டவர் கொடுப்பாத நம்பிக்கை இருந்த போதாது. நான் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து, தாவீது மன்னனுடைய சூழல், அந்த பர்த்திமையோ அந்த மனிதனுடைய சூழல் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. துன்பம் இருக்கு, என் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கு, பிரச்சனைகளோடு இருக்கிறேன், மன நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, பண கஷ்டங்களோடு இருக்கிறேன், நோய்களோடு இருக்கிறேன் என்றால் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்வோம். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் மௌனமாய் ஆண்டோடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. என்ன தேவைக்காக இன்னைக்கு நீங்க இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறீங்களோ, என்ன கஷ்டங்களை மனசுல சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ, எவ்விதமான பாரங்களை மனதிலே வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, எதை நினைச்சு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்களோ, எதை நினைச்சு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எது உங்க குடும்பத்துடைய வளர்ச்சியை, உங்க முன்னேற்றத்தை, மகிழ்ச்சியை தடுக்கிறதோ, அந்த விண்ணப்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. நம் கடவுள் விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே என்று ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர், இதுதான் என்னுடைய விண்ணப்பம், இதுதான் என் தேவை, இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் எனக்கு அவசியமானது, முக்கியமானது என்று சொல்லி இப்போது நாம் ஜெபித்திருக்கக்கூடிய நம்முடைய எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கி ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க ஆண்டவன்னு சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் இந்த பலிப்பீடத்தில் வைத்து விண்ணப்பத்தை கேட்பவரே இந்த பாடலில் ஒரு சில வரிகளை மட்டும் நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லோரும் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, நம்பிக்கையோடு என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மீண்டுமாக எல்லாம் சேர்ந்து என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும்
எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. தாவீது மன்னனுடைய வார்த்தைகளை நம்முடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு ஜெபிப்போம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார். மீண்டும் இந்த வார்த்தைகளை உள்வாங்கி சொல்வோம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்களுடைய அது ஒரு என்ன சொல்வது, ஆற்றல், ஒரு ஆவல், ஒரு விருப்பம் இல்லாம அப்படியே தூக்க கலகத்தில் இருக்கிற போல ஒரு ஃபீல், ஒரு சத்தமாகவே வார்த்தை மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய ஆராதனையில் இன்றைய திருப்பலியில் படிக்கக்கூடிய முதல் வாசகத்தில் வரக்கூடிய ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அதில் இருந்து ஒரு செய்தியை நம்ம வாழ்க்கைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் ரொம்ப அருமையான ஒரு நற்செய்தி வாசகம். அது திருப்பலி ஆற்றுகிற குருவானவர் நமக்கு அது செய்தியை கொடுப்பார். நான் முதல் வாசகத்தில் இருந்து இன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னைக்கு முதல் வாசகம் நீதி தலைவர் புத்தகம், பழைய ஏற்பாட்டில் நீதி தலைவர் புத்தகத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். ஒரு நீளமான வாசகம், 11 முதல் 24 வரையிலும் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த பகுதியில் வரக்கூடிய விஷயங்களை நான் சொல்லிவிடுகிறேன். என்ன விஷயங்கள் அங்கே நாம் பார்க்கிறோம் என்றால், இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராக தீமை செய்கிறார்கள். கடவுளுக்கு எதிராக தீமை செய்கிறார்கள். எனவே கடவுள் கோபப்படுகிறார். என்ன செய்கிறார்? மிதியான் நாட்டு மன்னனை அந்த இஸ்ராயல் நாட்டின் மீது படையெடுக்க சொல்லுகிறார், படையெடுக்க வைக்கிறார். மிதியான் நாடு வேற நாடு, யூதா நாடு, இஸ்ராயல் நாடு வேற நாடு. இஸ்ராயல் மக்கள் இஸ்ராயல் நாட்டிலே இருக்கிறார்கள். இந்த மக்கள் மீது கடவுளுடைய கோபம் இருக்கு. என பாவம் செய்கிறாங்க.
எனவே இன்னொரு நாட்டு மன்னனை தன்னுடைய மக்கள் இஸ்ரேல் மக்கள் மீது போர் தொடுக்க செய்கிறார். அவங்க பேர் மிதியான் நாட்டு மன்னன், மிதியான் நாட்டை சார்ந்தவன். அந்த நாட்டு மன்னன் மிகவும் படை பலம் கொண்டவன். மிக எளிதாக இஸ்ரேல் நாட்டை ஜெயிக்க முடியும். இஸ்ரேல் மக்கள் எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படின்னா கடவுளுடைய உதவி தேவை. இப்ப கடவுளே இஸ்ரேல் மக்களை இன்னொரு நாட்டு மன்னனுக்கு அடிமைகளாக போகும்படியாக விட்டு விடுகிறார், ஒப்படைத்து விடுகிறார். இப்போ மிதியான் நாட்டு படைகள் இந்த இஸ்ரேல் மக்களை படையெடுக்க வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் கேள்விப்படுகிறார்கள், மிதியான் நாட்டு மன்னன் நம் மீது படையெடுக்க வந்து கொண்டிருக்கிறான். எனவே என்ன செய்யறாங்க, வாங்க சண்டை போடலாம், அப்படியெல்லாம் கிடையாது. எனவே இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய வீடுகள், கால்நடைகள், குதிரைகள், எல்லா விலங்குகளையும் எல்லா தானியங்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் பிழைத்தால் போதும் என சொல்லி ஆங்காங்கே இருக்கக்கூடிய மலை குகைகளிலே ஒளிந்து கொள்கிறார்கள். நம்மளை காப்பாற்றுகிற போதும் என்று சொல்லி மலை குகையிலே ஒளிந்து கொள்கிறார்கள். இப்போ இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய நிலைமையை உணர்ந்து பார்க்கிறாங்க. நம்ம கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ணிட்டோம், இதனால் தான் இந்த துன்பம் பிரச்சனை. கடவுள் நம்மை அந்நியனுடைய மிதியானுடைய கையில ஒப்படைச்சிட்டாரு, இனிமே நம்ம வாழ்வது கஷ்டம் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ண பின்னாடி மீண்டும் அவர்கள் கடவுளுடைய மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஆண்டவரை நோக்கி இறைஞ்சுகிறார்கள், வேண்டுதல் செய்கிறார்கள். அப்போது ஆண்டவர் அவருடைய வேண்டுதலை கேட்கிறார். இஸ்ரேல் மக்கள் எப்பவுமே அப்படிதான், பாவம் பண்ணுவானுங்க, கடவுள் தண்டிக்கணும் வந்த உடனே கெஞ்சுவாங்க. நம்ம பிள்ளைகளை போல தப்பு பண்ணிடுவாங்க, நாம உடனே ஏதோ பனிஷ் பண்ண, ஐயோ இனிமே பண்ண மாட்டோம்பா, இனிமே பண்ண மாட்டோமா, இது ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க. திருப்பி அடுத்த வாட்டி தப்பு பண்ணுவோம். நம்ம மன்னிப்பை ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அப்பா தானே மன்னிப்பாரு, அம்மா தானே மன்னிச்சுட்டு இருப்பாங்க. அதுபோலதான் இவர்கள் கடவுளையும் பார்த்தார்கள், அவர் மன்னிப்பார். நம்ம தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவாரு. அதுபோல் இங்கே மீண்டும் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள், கடவுளும் இரக்கம் கொள்கிறார். அப்போ சொல்லுகிறார், நான் ஒரு இறைவாக்கினை அனுப்புகிறேன், எதுக்கு இந்த துன்பம், எதுக்கு இந்த கஷ்டம் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க வார்த்தை கேட்கல, ஒபீடியண்டா இல்ல, கீழ்ப்படியல, நான் சொல்ற பேச்சு நீங்க கேட்கல, நீங்க வேற தெய்வங்களெல்லாம் வழிபட்டீங்க, இதனால் இந்த துன்பம் என்று சொல்லுவார். அப்போ அதுக்கு பின்பாக வரக்கூடிய பகுதி என்னன்னா, ஆண்டவருடைய தூதர் இந்த மறைந்து கொண்டிருக்கக்கூடிய திராட்சை ஆலையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய கோதுமைகளை எல்லாம் அடித்து கொண்டு அந்த கதிர்கள் தானியங்களை பிரித்து கொண்டிருக்கக்கூடிய கிதியோன் என்கின்ற ஒருவனிடம் ஆண்டவருடைய தூதர் வருவார். கிதியோன், நாம் நிறைய வாட்டி கிதியோனை பற்றி நம்ம படித்திருப்போம், நாம் தியானித்திருப்போம். இன்னைக்கு அந்த வாசகம் கிதியோன். அந்த கிதியோனிடம் ஆண்டவருடைய தூதர் வந்து, வலிமை மிகுந்த வீரனே, வலிமை மிகுந்த வீரனே, உன்னை வைத்து இஸ்ரேல் மக்கள், உன்னால் இஸ்ரேல் மக்கள் மீட்கப்படுவார்கள். அவனே ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், அவனே உயிருக்கு பயந்து ஒரு ஒளிந்து கொண்டிருக்கிறான். அந்த கிதியோனை பார்த்து ஆண்டவருடைய தூதர் சொல்வார், வலிமை மிகு வீரனே, நீ இஸ்ரேல் மக்களை நீ மீட்க போகிறாய், உன்னால் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை. அப்போ அவர் சொல்லுவார், ஆண்டவர் உன்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லுவார். இப்ப கிதியோன் கேட்பான், நானு மனசை குடும்பத்துல கடைசி குடும்பத்தை சார்ந்தவன், வலிமை இல்லாதவன், நானும் ஆற்றல் இல்லாதவன், மிக சிறியவன், மிதியான் நாட்டு படையெடுத்து போர் செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் எனக்கு போர் பயிற்சி கிடையாது, நான் ரொம்ப சின்ன பையன். நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு சண்டை போட தெரியாதுங்க, ஒரு சாதாரண ஒரு பையன், சாதாரண ஒரு வாலிபன், நான் எப்படி இஸ்ரேல் மக்களை போய் மீட்க போறேன் அப்படின்னு. அப்ப மீண்டும் ஆண்டவர் தூதர் சொல்வார், கடவுள் உன்னோடு இருப்பார், அவர் வழியாக நீ இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுப்ப. அப்ப இவர் கேட்பாரு, கிதியோன் கேட்பாரு, இதெல்லாம் நடக்கும் சொல்லி நான் எப்படி நம்புறது? நீ சொன்னதை கேட்டு நான் போய் மாட்டிக்க கூடாது, நான் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் விடுவிக்க போறேன்னு சொல்லி நான் போய் சண்டை போட்டு நான் செத்து போக கூடாது. என்ன ப்ரூஃப், என்ன சான்று, கடவுள் தான் இந்த வாக்கு சொல்றாருன்ட்டு என்ன அத்தாட்சி?
ஒருவேளை நீங்கள் கடவுளுடைய தூதர் என்று நான் நம்பணும் அப்படின்னா எனக்கு இது செஞ்சு காட்டுங்க, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் உனக்கு சமையல் எல்லாம் பண்ணி உணவு எடுத்துக்கொண்டு வருகிற வரையிலும் நீ இங்க இருந்தீங்கன்னா நீ கடவுளுடைய தூதர் என்பதை நான் நம்புவேன். அப்ப ஆண்டவருடைய தூதர் சொல்வார், சரி நீ போ, நான் இங்கே இருக்கிறேன். போயிட்டு சமையல்லாம் பண்ணிட்டு வருவாரு. ஆண்டவருடைய தூதர் அங்கே இருப்பார். இப்போ கிதியோன் ஆண்டவருடைய வாக்கு நம்புவார். இப்போ முதல் தடவையாக கிதியோன் ஆண்டவரை சோதிக்கிறார். நீ இங்கே இருந்து நான் உணவு சமைச்சு கொண்டு வர வரைக்கும் நீ இங்கே இருந்தால் நீங்க ஆண்டவருடைய தூதர், இது ஆண்டவருடைய வாக்கு என்பதை நான் நம்புவேன். முதல் டெஸ்ட், கிதியோன் வச்ச முதல் டெஸ்ட். அதுக்கு பின்னாடி கிதியோன் தன்னுடைய ஆட்களை எல்லாம் சேர்ப்பார். இந்த 12 குலம், அந்த 12 குலத்தினுடைய ஆட்களை எல்லாம் ஒன்னா சேர்ப்பார். ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய படையை திரட்டுவார். இப்போ போருக்கு போகணும், எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, எல்லாம் படைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு, போர் செய்ய போனோம். இப்பயும் கிதியோனுக்கு ஒரு டவுட்டு, இது உண்மையிலே கடவுளுடைய வாக்குதானா, இது கடவுள் சொல்றாரா? ரெண்டாவது டெஸ்ட் கிதியோன் ஆண்டவருக்கு வைப்பார். என்ன டெஸ்ட் அப்படின்னா, ஒரு கம்பளி போர்வை நான் விரிப்பேன், பனி கொட்டணும், அந்த பனியானது அந்த கம்பளி துணி மீது, அந்த கம்பளி போர்வை மீது மட்டும்தான் படணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய தரையிலெல்லாம் அந்த பனி படக்கூடாது. கம்பளி மட்டும்தான் நனைய வேண்டும், தரையெல்லாம் காய்ந்து இருக்க வேண்டும். எப்படிங்க முடியும்? பனி பெஞ்ச எப்படி? எல்லாத்து மேலே தான் பனி பெய்யும். இந்த மார்கழி மாதத்துல நம்ம பார்ப்போம், பனி எல்லாத்து மேலே தான் படும். ஒரு செடி மேலே பனி படணும், மற்ற எல்லா செடி மேலும் பனி படக்கூடாது சொன்னால் நடக்குமா? அது கிதியோன் அந்த டெஸ்ட் தான் வைப்பார். கம்பளி மீது மட்டும்தான் பனி வர வேண்டும், மற்ற கட்டாந்தரையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ல ஓகே. அந்த நைட்டு கம்பளி விரிக்கப்படுகிறது. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தால் கம்பளி மட்டும்தான் நனைந்திருக்கும். கிதியோன் எடுத்து பிழிந்து பார்ப்பார், அப்படி தண்ணி கொட்டும், மற்ற இடமெல்லாம் கட்டாந்தரையாக இருக்கும். இது ரெண்டாவது டெஸ்ட். மூணாவது டெஸ்ட் இப்போ கிதியோன் ஆண்டவருக்கு என்னது, இந்த தடவை கம்பளி மட்டும் நனையக்கூடாது, கட்டாந்தரையெல்லாம் நனைஞ்சிருக்கணும். போன தடவை கம்பளி மட்டும்தான் நனைஞ்சிருக்கணும், கட்டாந்தரை காய்ந்து இருக்க வேண்டும். மூணாவது டெஸ்ட்ல கம்பளி நனைந்திருக்க கூடாது, உலர்ந்திருக்க வேண்டும், கட்டாந்தரையெல்லாம் பனியால் நனைந்திருக்க வேண்டும். சரி ஓகே. அடுத்த நாள் வருகிறது, கட்டாந்தரையெல்லாம் நனைந்திருக்கும், கம்பளி மட்டும் நனைந்திருக்கும், காய்ந்திருக்கும், கட்டாந்தரையெல்லாம் நனைஞ்சிருக்கும். இந்த 3 டெஸ்ட் வச்ச பின்னாடி தான் கிதியோன் படையெடுக்க போவார். பிரியமானவர்களே, இந்த வாசகத்தை தான் நாம் படிக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கு பின்னாடி கூட பகுதியெல்லாம் நான் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இந்த வாசகத்தில் இருந்து நாம் இன்னைக்கு என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம்? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுவார், நீ சிறியவன் தான், உனக்கு போர் பயிற்சி இல்லை தான், நீ படையை கொண்டு போர் செய்ய முடியாதவன் தான், உனக்கு பதிலாக நான் போர் செய்வேன். நீ சும்மா போ, உனக்கு பதிலாக நான் போர் செய்வேன், உனக்கு பதிலாக உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன். பிரியமானவர்களே, கிதியோன் சிறியவன் தான், ஆனால் ஆண்டவர் அந்த சிறியவனை வைத்து இஸ்ராயேல் மக்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம கூட சில சமயத்தில் நான் ஒன்றும் இல்லாதவன், நான் ரொம்ப சின்னவன், என்கிட்ட திறமை இல்லை, என்கிட்ட பெரிய பணம் இல்லை, என்கிட்ட பெரிய பதவி இல்லை, என்கிட்ட பெரிய திறமை, அறிவு, ஆற்றல் இல்லை, நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் தான், ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான், எங்களுக்கு அவ்வளோ வெயிட் கிடையாது, பணம் கிடையாது, பலம் கிடையாது, நாங்கள் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், சாதாரண சம்பளக்காரர்கள், இருப்பதை வச்சு வாழக்கூடியவர்கள். எங்கள் வாழ்க்கையில் என்ன பெருசாக நாங்கள் கடவுளை பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும், பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், எங்கள் வாழ்க்கை எப்படி முன்னேறும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறும், எங்கள் வாழ்க்கை இப்படி தான், நாங்கள் இப்படியே இருக்க போகிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, உன்னை சிறியவனாக நான் படைக்கல, கடவுள் உன்னை வைத்து பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொடுக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நம்மளுடைய பலத்தால் பெருசா செய்ய முடியாது,
ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது எல்லாம் நமக்கு வெற்றிய முடியும். அதனால இன்னைக்கு யாரெல்லாம் ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்க, என் குடும்பம் இப்படி போச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்க, என் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்க, எவ்வளோ பிரச்சனை இருக்கன்னு, நான் எப்படி மீண்டு வெளியே வர முடியும், நான் எப்படி மீண்டு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், ஒரு பெரிய நிலைக்கு வர முடியும் என்று மனதுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் கிதியோனுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் உங்களுக்கும் சொல்கிறார். நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன். சண்டைக்கு போகும்போது ஆண்டவர் கிதியோனுக்கிட்ட என்ன தெரியும் சொல்லுவார், எவ்வளோ படை வீரர்கள் எனக்கு வேண்டாம், எவ்வளோ பேர்லாம் எனக்கு வேண்டாம், 300 பேர் போதும், லட்சக்கணக்கில் மக்கள் எனக்கு தேவை, 300 பேர் வச்சுக்கிட்டு நான் இந்த படையை வெல்வேன், 300 பேர் போதும். அந்த 300 பேர் கூட சண்டை போடாதவங்க, அந்த 300 பேர் கூட படைபலம் இல்லாதவங்க, அவங்க சும்மா பேச்சுக்கு கூட்டிட்டு வா, சும்மா ஒரு சப்போர்ட் கூட்டிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அவர் பார்த்து கொள்வார். கடவுள் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் கேட்கிறார். என் கூட சேர்ந்து வாங்க, என் கூட சேர்ந்து ஒத்துழைங்க, நான் உனக்காக செய்வேன், உன்னுடைய எதிரிகளை நான் வீழ்த்துவேன், உன்னுடைய பகைவர்களை நான் வீழ்த்துவேன், உன்னுடைய தோல்விகளை நான் வெற்றியா மாற்றுவேன், உன்னுடைய கஷ்டங்களை நான் மகிழ்ச்சியா மாற்றுவேன், நீ என் கூட இரு என்று கிதியோனை அழைக்கிறார். அதே வார்த்தை இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, என் கூட இரு, நீ என்னோடு இரு, என் மேல நம்பிக்கை வை, என் மேல விசுவாசம் வை, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் பார்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஆண்டவருடைய கரத்துல சற்று நேரம் ஒப்பு கொடுப்போம். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவருடைய பார்த்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, கிதியோனுக்கு அந்த வெற்றியை கொடுத்தீங்க, எனக்கு இது கொடுங்க. ஒரு நிமிடம், உங்கள் வாழ்க்கையில் நம்மால் செய்ய முடியாத காரியம் நிறைய இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய காரியங்கள் நம்ம ஆசைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனா அது முடிய மாட்டேங்குது, அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். கிதியோனுக்கு வெற்றி கொடுத்தது போல, இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றி கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பார். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவரே, இது எனக்கு வேண்டும், இது எனக்கு நடக்கணும், இது என் குடும்பத்துக்கு அவசியம், இது என் பிள்ளைகளுக்கு தேவை, இது என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம், எனக்கு தாங்க என்று சொல்லி உடைய தீவைகளை ஆண்டவருடைய கரத்தில் வைங்க. நம்முடைய கடவுள் ஒருபோது நம்மை விட்டு கொடுக்கக்கூடிய கடவுள் அல்ல. நாம் துன்பப்படுவதை பார்த்து ரசிக்கக்கூடிய கடவுள் அல்ல. நாம் துன்பப்பட வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல. நம்முடைய குடும்பம் வீழ்ந்துவிட வேண்டும், உடைந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிற கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள் நம்மை விட்டு கொடுக்காத கடவுள். நம்முடைய கடவுள் நம்மை வழி நடத்துகிற கடவுள். நம்முடைய கடவுள் நம்மை பாதுகாக்கிற கடவுள். கிதியோனை பாதுகாத்த கடவுள், இஸ்ராயல் மக்களை பாதுகாத்து வெற்றியை கொடுத்த கடவுள். இது இன்று நாம் இருக்கக்கூடிய துன்பமான, துயரமான, கவலையான, கஷ்டமான, வேதனையான வாழ்க்கையில நம்மை அப்படியே வைத்து மகிழ்ச்சி அடைகிற கடவுள் அல்ல, மாறாக துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்பிக்கையோடு, ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்காத கடவுளாக இருப்பதற்காக நன்றி, என்னை வழி நடத்துகிற தெய்வமாய் இருப்பதற்காக நன்றி, என்னை பாதுகாக்கக்கூடிய கடவுளாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் சொல்லி நாம் நம்பிக்கையோடு பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது
என் பாதை காட்டினி. என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினி. உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினி. உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ. நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ. நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என் நேசர் நீரே. முழந்தாள் படியிடுவோம். யாரெல்லாம் என் தேவன் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், என் கடவுள் ஒருபோதும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். என்னுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், நான் வீழும் போது, நான் உடைந்து போகும்போது, என் வாழ்க்கையிலே நெருக்கடிகளை சந்திக்கிற போது, என் வாழ்க்கையிலே போராட்டங்களை நான் சந்திக்கிற போது, என் தேவன் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்திலே நாம் சரணடைகிற போது, ஆண்டவர் கிதியோனுக்கு சொன்னது போலவே, உனக்காக நான் போர் செய்வேன், உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன், உனக்கும் மக்களுக்கும் நான் விடுதலை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வெற்றியின் தேவன், வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வெற்றியை கொடுப்பார், நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எனவே பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன நெருக்கடிகள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் ஆண்டவரே, ஏதோ இந்த வேளையிலே, ஏதோ இந்த நேரத்திலே உம்முடைய பாதத்திலே, உம்முடைய கிருபையாக, உம்முடைய கிருபைக்காக நான் முன்வைக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சாத்தான் பிடியிலே என்னை விட்டு கொடுக்காமல் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. துன்பங்கள் இல்லை என்னை விட்டு கொடுக்காமல் என்னை பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எவ்விதமான நெருக்கடியிலும் நான் வீழ்ந்து போகாமல் என்னை விட்டு கொடுக்காதபடி ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை பாதுகாக்கும் ஆண்டவரை சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும்,
என் கணவனை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் உடல் பிறப்புகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தாரை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இப்போது பெற்றுக்கொள்வோம். மாண்பு கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு வெற்றி சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே.